இந்தாங்க மேடம், பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறதுக்காக உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா லோன் வாங்கியிருந்தேன்ல, அசலும் வட்டியும் சேர்ந்து இப்போவே ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறேன் மேடம். என்ன சார் இது, 1 கோடி ரூபாய் லோனை ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் அதுவும் 1 மாதத்தில் ரீபே பண்ணுறீங்க? எப்படி இது முடிஞ்சுது? மேடம், செய்கிற தொழிலில் ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருந்தால் இது ஒன்றும் கஷ்டமே இல்லை மேடம். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்காக லோன் வாங்கினீங்க, என்ன தான் தரமான பொருள் ப்ராடக்ட் குவாலிட்டியோடு கொடுத்தாலும் ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபாய் லாபம் எப்படி சார் எடுக்க முடியும்? ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அவ்வளோ லாபம் வருமா? முடியும் மேடம். ப்ராடக்ட் குவாலிட்டி, பொருள் தரமாக இருந்துச்சுன்னா எல்லாம் முடியும் மேடம். அப்படி என்ன பொல்லாத ப்ராடக்ட் குவாலிட்டி? அடுத்த மாதம் சொல்கிறேன் மேடம் உங்களுக்கு. அடுத்த மாதம் வரைக்கும் எங்கே சார் காத்துட்ருக்க? கீப் வெயிட்டிங் மேடம். ஒரு மாதத்திற்கு பிறகு. மேடம் உள்ள வரலாமா? வாங்க சார். வணக்கம் மேடம். இப்போவாது சொல்லுங்களேன் சார், முழு லோன் தொகையும் எப்படி ஒரே நேரத்தில் கட்டினீங்கன்னு? மேடம், நான் கொடுத்த பணம் ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆயிடுச்சா? ஆமாம், சர்க்குலேஷன் ஆயிடுச்சு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலையே? வரல சார். அதான் மேடம் என் ப்ராடக்ட் குவாலிட்டி. இதில் எங்கே சார் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்துச்சு? இல்லை மேடம், உங்ககிட்ட நான் கொடுத்த பணம் ஃபுல்லாக என் ப்ரெஸ்ஸில் நானே அடித்தது. எவ்வளவு சுப்பீரியர் குவாலிட்டியாக இருந்திருந்தா இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வராமல் இருந்திருக்கும். பார்த்துக்கங்களேன். அடப்பாவிங்களா!